ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாசுவல். பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்கள், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு வரையும், ஒவ்வொரு வழிகளில், ஒவ்வொரு வடிவங்களில், ஒவ்வொரு கோணங்களில் கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். அதில் நாம் உழைப்புக்கேற்ற சன்மானத்தை இறைவன் வழங்குகிறார். கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை நமக்கு வாழ்வே நம்பிக்கையுமாக மாற்றுகிறார். அதில் கடவுள் கொடுத்த அழகான காலம் தவக்காலம், இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் பெறக்கூடிய காலம். அது வெகு சிறப்பாக நம்முடைய தவ முயற்சிகளால் இன்னும் கூடுதலாக இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் நம்ம வாழ்வை எப்படி நாம் மாற்றி அமைக்கலாம், இன்னும் கூடுதலாக ஆண்டவர் இயேசுவுக்கு நெருக்கமாக இப்படியெல்லாம் உருமாறலாம் என்றெல்லாம் நம்ம சிந்திக்க தூண்டக்கூடிய அற்புதமான காலம். அதில் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை, குறிப்பாக யோவான் எழுதிய பகுதி ரொம்ப அழகான நம்மை சிந்திக்க, நம்முடைய வாழ்வை அலச கொடுக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பின் பகுதியாக. அன்புக்குரியவர்களே, ஒரு பேச்சாளர் தன்னுடைய பேச்சை இந்த தலைப்பில் தொடங்க விரும்பினார். மனிதனின் மதிப்பு, த வேல்யூ ஆஃப் த ஹியூமன். இதான் அவருடைய எடுத்துக்கொண்ட தலைப்பு. அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அது எப்படி சொல்வது என்பதை ரொம்ப அழகாக ப்ராக்டிக்கலாக மேடைக்கு முன்பாக நின்று கொண்டு ஒரு 500 ரூபாய் நோட் அதை எடுத்து இந்த 500 ரூபாய் எத்தனை பேருக்கு வேண்டும்? கூட்டத்தில் இருந்த பல பேர் கைகளெல்லாம் தூக்குகிறார்கள். பிறகு அந்த 500 ரூபாவை நன்றாக கசக்கி பிறகு அதை மீண்டுமாக இந்த கசங்கிய 500 ரூபாய் எத்தனை பேருக்கு வேண்டும்? மீண்டும் பல பேர் கைகளை தூக்குகிறார்கள். இப்போ அந்த 500 ரூபாவை காலில் போட்டு மிதித்து பிறகு அதை கசக்கி காலில் எடுத்து மீண்டும் இப்பொழுதும் இந்த 500 ரூபாய் எத்தனை பேருக்கு வேண்டும்? அங்கிறத பல பேர் இப்பொழுதும் எங்களுக்கு வேண்டும் என்று கைகளை உயர்த்துகிறார்கள். அப்போது அந்த பேச்சாளர் தொடங்குகிறார், பாருங்கள், இந்த 500 ரூபாய் என்னதான் அழுக்கப்பட்டாலும் அதன் மதிப்பு குறைவது கிடையாது. அதுபோல தான் ஒரு மனிதனை மதிப்பு என்றைக்கும் குறையாது. அவன் எந்த பின்னணி, எந்த பின்புலம், எங்கிருந்து வருகிறான், எந்த ஊர், எந்த சாதி, இதை பார்ப்பதால் அல்ல, அவன் மனிதன் என்பதற்கே அவனுக்கு மதிப்பு உண்டு என்று இவ்வாறு அந்த பேச்சை சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இன்னைக்கு பாருங்கள், இவரை எங்களுக்கு தெரியாதா, இவர் எங்கிருந்து வந்தார் என்று எங்களுக்கு தெரியாதா என்றெல்லாம் இயேசுடைய பின்னணியை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகையில் அவர் எங்கே என்ன, ஆஃப்டர் ஆல் இஸ் எ கார்பெண்டர் சன் என்றெல்லாம் இயேசுடைய பின்னணியை தான் பார்க்கிறார்கள். ஆக இயேசு கொண்டு வந்த செய்தியை அவர்கள் புறந்தள்ளுகிறார்கள். ஆக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இயேசுவை நாம் எப்படி பார்க்கணும், நம்முடைய வாழக்கூடிய மனிதர்களை எல்லாம் நாம் எப்படி பார்க்கணும், இது ஒரு செய்தி, இந்த நாளுடைய நற்செய்தி. இன்னொன்று முக்கியமானது, இன்றைய நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கிறார். இஸ் ஃபேஸிங் a big struggle in his life with regard to decision making. Decision making is a painful process என்று சொல்வார்கள். எனி டிசிஷன் மேக்கிங் இட்ஸ் அ பெயின்ஃபுல். நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சா அது ஒரு பெரிய பெயின்ஃபுல் சீரியஸான ஒரு முடிவு எடுக்கின்ற போது ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு முடிவு அதனால தான் பாருங்கள், அவர் எருசலேமுக்கு போகலாமா கலிலியாவுக்கு போகலாமா? ஏன்னா கலிலியா அவ்வளோ பெரிய எதிர்ப்பும் சவால்கள் கிடையாது. எருசலேம் மிகப்பெரிய எதிர்ப்பு, அவருக்கு மிகப்பெரிய சவால். அவரை பிடிக்க திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார்கள், கொலை செய்ய திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஸோ எருசலேமா கலிலியாவா? அவர் எங்கே போகிறாரு? இன்றைய நாளுடைய நற்செய்தியின்படி கலிலியாவுக்கு போகிறார். பாருங்கள், ஒரு மனித சுபாவத்தில் அவர் சந்திக்கக்கூடிய போராட்டத்தில் துன்பம், சிலுவை. எருசலேம், கலிலியா என்றால் அங்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் குறைவு. ஆனால் கலிலியாவுக்கு செல்லுகிறார். தட் இஸ் ஹியூமன் வே ஆஃப் ஃபங்க்ஷனிங். ஆனால் கடவுளுடைய விருப்பம் என்பது வேறு. தட்ஸ் அ காட்ஸ் பிளான், God's design, God's project, and God's wish and God's desire and God's will is entirely different. He has to go to the Jerusalem. ஆக இயேசு ஆண்டவர் எருசலேமுக்கு செல்ல வேண்டும். பிறகு கடவுளுடைய விருப்பத்தின்படி எருசலேமுக்கு செல்ல திட்டமிடுகிறார். மனமும் வந்து தன் சாவை ஏற்றுக்கொள்கிறார். ஆக அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற 2 போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். மிகப்பெரிய போராட்டம், துன்பங்களை, துயரங்களை நாம் எப்படி பார்க்கிறோம், ஏற்றுக்கொள்ளலாமா? நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் வழியாக இறைவன் தரக்கூடிய செய்திகள் தான் என்ன என்றதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தினசரி நடக்கக்கூடிய பல விஷயங்கள். இன்றைக்கி முதல் வாசகம் பாருங்கள், சாலமோன் ஞான புத்தகத்திலிருந்து வாசகம். அது என்ன சொல்லுகிறது என்றால், இறை பற்று உடையவர்கள், இறை பற்று இல்லாதவர்கள், இறை பற்று உடையவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களை பொல்லார்கள், தீயவர்கள், தவறு செய்கிறவர்கள், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழவில்லை என்றால் கடிந்து கொள்கிறார்கள்.
ஆகவே இறை பற்று இல்லாதவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், தெய்வ பயம் இல்லாதவர்கள் இந்த இறை பற்று உடையவர்களை எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆனால் கடவுள் இறை பற்று உடையவர்கள், நம்பிக்கையுடையவர்கள் கடவுள் எப்படி உடனிருந்து வழி நடத்துகிறார் என்பதுதான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம். ஆக நிச்சயமாக தெய்வ பயத்திலும் கடவுள் மேல் நம்பிக்கை உடைய மனிதர்களாக, மக்களாக வாழ்கின்ற போது சோதனைகளும் எதிர்ப்புகளும் சவால்கள் வந்தாலும் கடவுள் நம்மோடு என்ற செய்தியை சொல்லுவதுதான் இன்றைய நாளுடைய இறைவார்த்தை. தொடர்ந்து இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழ்வோம். நாம் சந்திக்கக்கூடிய பல போராட்டங்கள், சவால்களில் ஆண்டவருடைய பேருதவியும் நாம் கேட்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வாழ்க்கையின் நகர்வுகளை நகர்த்துவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.